இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மாத்திரம்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதை பார்த்துட்டு அப்ளிகேஷன் டேட்டுக்கு முன்னாடி உங்களால் அப்ளை பண்ணவும் முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற வேகன்சியை தான் வீடியோவாக பார்க்க போகிறோம். ஏற்கனவே வேகன்சி ஒரு வீடியோ ஆல்ரெடி போயிடுச்சு. இது ரெண்டாவது வீடியோ. ஸோ ஏர்போர்ட் ஆஃப் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கார்கோ லாஜிஸ்டிக் அண்ட் அலைட் சர்வீசஸ் கம்பெனி லிமிடெட், இது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிட்டடோட இன்னொரு டிவிஷன் தான். அவங்க கார்கோ டிவிஷனை தனியாக வச்சுருக்காங்க. அவங்க அசிஸ்டண்ட், அதாவது செக்யூரிட்டி அசிஸ்டண்ட் அப்படின்ற டாப்பிக்கில் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது 3 இயர்ஸ் கான்ட்ராக்ட் பேசிஸில் ஒர்க் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதோடைய மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துருவோம். ஸோ அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி இந்த ஜாப் எந்தெந்த ஏர்போர்ட்டில் வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதி ஏர்போர்ட்டில் 9 வேகன்சியும், திருச்சி ஏர்போர்ட்டில் 23 வேகன்சியும், மதுரை ஏர்போர்ட்டில் 9 வேகன்சியும், புவனேஸ்வர் ஏர்போர்ட்டில் 9 வேகன்சியும், உதய்பூர் ஏர்போர்ட்டில் 12 வேகன்சியும் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஆன்லைன் அப்ளிகேஷன். ஆன்லைன் அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 2 ஜூலை 2026 அன்னைக்கு இதோடைய லிங்க் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, அப்ளிகேஷன் லிங்க்கு. ஸோ இதோடைய எலிஜிபிலிட்டி யாரெல்லாம் என்ன படித்தவங்கலாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் அப்படின்னும் போது நீங்கள் மினிமம் 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். 60 ஆர் அபவ் 60 மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாவே அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு மாத்திரம் 55 ஆர் அபவ் 55 மார்க் வாங்கியிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. அது மார்க்கோ சிஜிபியோ நீங்கள் அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் போடும்போது அதை நீங்கள் அப்டேட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இங்கிலீஷு ஹிந்தி பேச தெரிஞ்சிருக்கணும். இது மாதிரி லோக்கல் லாங்குவேஜ் நீங்கள் இப்போது திருப்பதியில் இருக்கிற ஏர்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா தெலுங்கு பேச தெரிஞ்சிருக்கணும். மதுரை ஏர்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா தமிழ் பேச தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுதான் அவங்க கேட்குற இந்த குவாலிஃபிகேஷன். ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 27 இயர்ஸ். அதாவது 1 ஜூன் அன்னைக்கு உங்களுக்கு 27 இயர்ஸை தாண்டி இருக்கக்கூடாது. அதுதான் ஏஜ் லிமிட்டாக இது பண்ணியிருக்காங்க. ஜாப் ப்ரொஃபைல் அப்படிங்கிறது இது மல்டி டாஸ்கிங் ஏர்போர்ட் ஜாப் தான் இது. இந்த ஏர்போர்ட் நீங்கள் பேசஞ்சர்ஸ் வராங்களே அவங்களோட பேக்கேஜை ஹேண்ட்லிங் பண்ணணும். பேக்கேஜ் லோட் பண்ணுறது, பேக்கேஜ் அன்லோட் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒர்க்கு தான் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்றது நீங்கள் ஜென்ரல் ஓபிசி கேட்டகரியாக இருந்தால் 500 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ். இது எல்லாமே ஆன்லைன் ஃபீஸ் தான். ஆன்லைனாக கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ இதில் பே பண்ணணும். நீங்கள் விமன், எஸ்சி எஸ்டி, இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டாக இருந்தால் 100 ரூபா தான் ஃபீஸாக சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிறது 11th ஜூன் தான் ஓப்பன் ஆக போகுது. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 2 ஜூலை லாஸ்ட் டேட்டாக சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் அப்படின்றது நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன, அதே மாதிரி அதில் எவ்வளோ மேக்ஸிமம் மார்க் வாங்கிங்களோ அதை பொறுத்து இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் உங்கள் செலெக்ஷன் இருக்க போகுது. ஸோ நீங்கள் இவங்களோட அந்த அப்ளிகேஷன் லிங்க்கில் போயிட்டு அப்ளை நவுன் இருக்கும், அங்கே போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாவே, ஆன்லைனில் அப்ளை பண்ணிங்கனாவே போதும். இதுக்கான அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டு, அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் லிங்க் ரெண்டுமே நான் கொடுத்துட்றேன். அப்ளை பண்ணும்போது எதுவெல்லாம் நீங்கள் அட்டாச்மெண்ட்ஸாக கொடுக்கணும் அப்ளிகேஷனோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12th சர்டிஃபிகேட், மார்க் ஷீட்டு, இதை நீங்கள் 10th 12th கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, அதே மாதிரி ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் அப்ளிகேஷன் ஃபார்மோட சேர்த்து ஒரு 20 கேபிக்குள்ளே இருக்க மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆன்லைனு. இதை தவிர உங்கள் சிக்னேச்சரை ஒயிட் பேப்பரில் பிளாக் இங்கில் போட்டு அதை 20 கேபிக்குள்ளே இருக்க மாதிரி ஸ்கேன் பண்ணி அதையும் அப்லோட் பண்ணணும். உங்களோட சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இயரில் 21,500, செகண்ட் இயரில் 22,000, தேர்ட் இயரில் 22,500. இதுதான் உங்கள் சேலரியாக இருக்கும். இதை தவிர டிஏ, டிஏ, லாட்ஜிங், அந்த மற்ற பெனிஃபிட்ஸ் எல்லாமே உண்டு. லீவ் 1 இயருக்கு 18 days அப்படின்ற மாதிரி நிறைய அந்த லீவ் பெனிஃபிட்ஸ் எல்லாமே கூட இருக்குது. மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குது. கிராஜுவிட்டி அப்ளிகபிள் தான் இந்த ஜாபுக்கு. ஸோ ஜென்ரல் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இந்தியன் நேஷ்னாலிட்டியோடு இருக்கணும். இந்தியன் நேஷனல்ஸ் மட்டும்தான் இந்த வேலை அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி அதுக்கான ரிலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். நேஷ்னாலிட்டியை ப்ரூவ் பண்ணுற மாதிரியான டாக்குமெண்ட்டு, அது மாதிரி ஏஜ் ப்ரூவ் பண்ணுறதுக்கு 10th 12th சர்டிஃபிகேட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கான அந்த இது எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணணும். இது இல்லாமல் நீங்கள் நேரில் போகும்போது எல்லா சர்டிஃபிகேட்ஸோட ஒரிஜினல் ப்ளஸ் ஒரு ஜெராக்ஸ் காப்பி செல்ஃப் அட்டஸ்டோட நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கோங்க.
இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே இருக்கிறது அப்படின்றதுனால ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. ஸோ எவ்வளோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் 5 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஓபிசி நான் கிரீமி லேயராக இருந்தால் 3 இயர்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் 5 இயர்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா ஏஜ் ரிலாக்ஸேஷனும் அப்ளிகபிள் இதில். அதே மாதிரி வந்து உங்களுக்கு எல்லா கம்யூனிகேஷனும் அது வந்து இன்டர்வியூ கூப்பிட்றதா இருக்கட்டும், செலெக்ஷனாக இருக்கட்டும், இல்லை எந்த மாதிரியான கம்யூனிகேஷனும் நீங்கள் கொடுக்குற இமெயில் ஐடியில் மாத்திரம்தான் அவங்க கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கான அந்த பர்சனல் இமெயில் ஐடியை கரெக்டாக கொடுங்க. அதை ஆக்டிவாக வச்சுக்கோங்க. அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. இல்லை இமெயில் ஐடி இல்லைன்னா கண்டிப்பாக அது இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணிவிட்டு அதை அப்டேட் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ எங்கேயாவது கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், பப்ளிக் லிமிடெட், பிஎஸ்யூவில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராப்பர் சேனலில் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக என்ஓசி வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். இந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு 3 இயர்ஸ் வந்து கான்ட்ராக்ட் பீரியட். 3 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு பெர்மனண்ட் ஜாபுக்கான நீட் இருக்கணும். அதே சமயத்தில் உங்களோட பர்ஃபார்மன்ஸும் அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருந்தால் அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஜாப் வந்து மாற்றி தருவாங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லைன்னா 3 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களை வந்து அந்த ஜாப்லேருந்து ரிலீவ் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் அவங்க சொல்லியிருக்கிறது. இதை தவிர வந்துட்டு உங்களுக்கு இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணால் நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் திருச்சிக்கு அப்ளை பண்ணுறீங்க, அங்கே ஜாப் கிடைக்குது, வேலை செஞ்சுட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு அவங்க வந்து உங்களை வந்து திருப்பதிக்கு மாற்றினாங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் வேலை செய்யணும். ஸோ இது வந்து ஆல் இண்டியா ட்ரான்ஸ்ஃபரபிள் ஜாப் தான் இது. அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஒன்ஸ் நீங்கள் செலக்டட் அப்படின்னா மார்க் ஷீட்ஸு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், இதோட நீங்கள் ஒரு போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்டு, இது எல்லாமே நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதெல்லாமே தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இதை தவிர வந்து நீங்கள் ரிசைன் பண்ணணும். ஏதோ ஒரு பர்சனல் ரீசன்ஸ்னால நீங்கள் இந்த ஜாபை ரிசைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 3 மந்த்ஸ்க்கு முன்னாடியே அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் வந்து இல்லை நான் ரொம்ப இம்மீடியட்டாக வந்து ரிலீவ் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் 3 மந்த்ஸ்க்கான சேலரியை அவங்களுக்கு வந்து திருப்பி கட்ட வேண்டியிருக்கும். ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். இதை தவிர இந்த வெப்சைட் அப்படின்றது அஃபிஷியல் வெப்சைட் அவங்களோடது. இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அதே சமயத்தில் கீழே கொடுத்துருக்க இந்த லிங்க் நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க். ஸோ இதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் நோட்டிஃபிகேஷனை ஃபஸ்ட்டு படிங்க. படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா புரிஞ்சுக்கிட்ட அப்புறம் அப்ளை லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ண போகிற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேறு ஏதாவது ஒரு வேகன்சி வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.